حياكم الله جميعا في درسنا اليوم. نتحدث اليوم كيف نفرق بين المؤنث والمذكر. உங்களை எல்லாத்தையும் உடல் ஆரோக்கியத்தோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு உங்க எல்லாத்தையும் இந்த வீடியோக்கு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு லெசன்ல எப்படி அரபிக் வார்த்தையை பார்த்த உடனே இது ஃபீமேல் வார்த்தை, இது பெண்பால் வார்த்தை, இது ஆண்பால் வார்த்தை அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அரபிக்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தை அது பெண்பாலா இருந்துச்சுன்னு சொன்னா கம்ப்ளீட்டா மாறும், அது ஆண்பாலா இருந்துச்சுன்னா அப்படியே வேற மாதிரி மாறும். ஓகேங்களா? அதனால ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் அது பெண்பாலா ஆண்பாலாங்கிறது ஐடென்டிஃபை பண்றது. ஓகேங்களா? இது தமிழ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹியூமன் பீயிங்களுக்கு மட்டும், அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆண்பால் பெண்பால் வேற்றுமைப்படுத்தும். அரபிக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திங்ஸ், ஒரு பொருட்களும் கூடயுமே அது ஆண்பால் பெண்பால் வேற்றுமை இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எண்ட் ஆஃப் திஸ் வீடியோல உங்களுக்கு சேலஞ்சிங்கான குவிசஸ் இருக்கு, அதை நீங்க யாரு கரெக்டா வந்துட்டு ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட், இப்போ முஅன்னஸ் அப்படின்னா பெண்பாலுக்கு சொல்லுவாங்க. பெண்பாலுக்கு என்னது? பெண்களுக்கு முஅன்னஸ். ஓகேங்களா? முஅன்னஸ். ஓகே, பெண்பாலை வந்துட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண ஒரு 4 ரூல், வெறும் 4 ரூல்ல எந்த ஒரு ரூல் அந்த வார்த்தையில் அப்ளிகபிள் ஆனாலும் அது பெண்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அது பெண்பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தைக்கு கடைசி எழுத்து தா மர்பூத்தா வர்றது. தா மர்பூத்தானா என்ன? நார்மல் தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிக்ல நீளமா இருக்கும் 2 நோக்கத்து மேல. ஆனா தா மர்பூத்தானா இது ரவுண்டடா இருக்கும், ரவுண்டடா வரும், முடியும் போது இப்படி ரவுண்டடா வரும். அப்ப இந்த தா மர்பூத்தா வார்த்தைக்கு லாஸ்ட் எழுத்தா வந்துச்சுனாலே சொல்லிடலாம் இது பெண்பால் வார்த்தை அப்படின்னு சொல்லிடலாம். அது பெண்பாலா தான் கன்சிடர் பண்ணும், அதை பெண்பாலா தான் என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். உதாரணத்துக்கு மதரசா, தமிழ்ல வந்துட்டு ஸ்கூல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பள்ளிக்கூடம் சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு அரபிக்ல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? மதரசா. மதரசால லாஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன வருது? தா மர்பூத்தா. இந்த தா மர்பூத்தா வர்றதுனால இது என்னது? பெண்பால் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தை அந்த வார்த்தை பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது, ஒரு பெண் இனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு, இல்ல ஒரு பெண்மணி குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்குன்னா அதுவும் என்னது? பெண்பால். உதாரணத்துக்கு இம்ரா, பெண்மணி. அதுக்கு அரபில் என்ன சொல்லுவோம்? இம்ரா. என்ன சொல்லுவோம்? இம்ரா. பெண் அர்த்தம் இருக்குல்ல, ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை பெண்பாலான வார்த்தை, அது என்னதான்? பெண்பால். ரெண்டாவது. மூணாவது ரூல் என்ன அப்படின்னு சொன்னா, உடல் உறுப்பு. உடல் உறுப்புல எது எது ரெட்டிப்பா இருக்குது, ட்வின்ஸா இருக்குது. இப்ப கண்ணை பாத்தீங்கன்னா வலது கண் இடது கண், கை பாத்தீங்கன்னா வலது கை இடது கை இல்ல. இப்ப ட்வின்ஸா வரக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே பெண்பாலா தான் கருதணும். அரபிக்ல எப்படி கருதணும்? பெண்பாலா. இப்ப கை, இப்ப உதாரணத்துக்கு கைக்கு என்ன சொல்லுவோம்? அரபிக்ல எதுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எதுன். இப்ப எதுன் அப்படிங்கிறது என்னது? பெண்பால் தான். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்? ஏன்னா இது உடல் உறுப்பு. உடல் உறுப்புல 2 பாகமா வரக்கூடிய ட்வின்ஸா வரக்கூடிய வலது இடதுன்னு வரக்கூடிய உறுப்பு, அதனால இது என்னது? பெண்பால். தான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். நாலாவது என்னன்னு சொன்னா, இது பேச்சு வழக்குல இது எந்த ரூல்லையுமே உட்காராது. கடைசியில தா மர்பூத்தா வர்றது இல்ல, அதே போல வந்துட்டு உடல் உறுப்புல வந்துட்டு ட்வின்ஸா வரக்கூடிய வார்த்தையும் கிடையாது, பெண்ணுடைய அர்த்தத்தையும் உள்ளடக்கி இல்லை. ஆனா இது பேச்சு வழக்குல ஆரம்பத்துல இருந்து அரபுகள் வந்துட்டு இது பெண்பாலா தான் கருதிட்டு வர்றாங்க, அதனால இது பெண்பால். அது ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு, அதுல ஒரு சிலதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பூமி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அரபிக்ல அருதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அருதுன். இப்ப அருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூமி. ஓகேங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பெண்பாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல தா மறுபூத்த எந்த ஒரு பெண்பாலினுடைய சைன் இதுல இல்லவே இல்லை, இடையாளம் இல்லை. பட் இருந்தாலும் பேச்சு வழக்கில் இதை எப்படி பயன்படுத்திட்டு வர்றாங்க? அருதுன்னு வந்துட்டு ஒரு பெண்பாலா தான் கருதிட்டு வர்றாங்க. மற்றொரு உதாரணம் பாத்தீங்கன்னா ஷம்சுன், சூரியன் இல்ல. சூரியனுக்கு அரபிக்ல ஷம்சுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப சூரியனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு பெண்பாலா தான் அரபிக்ல கருதும். சூரியனே என்ன பண்ணுவோம்? பெண்பாலா தான் அரபிக்ல கருதும். அது வந்துட்டு பேச்சு வழக்கிலே அப்படியே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? மரபொழியில அப்படியே வந்துட்டு பெண்பாலாவே கருதிட்டு வந்தாங்க. அப்படி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 4 ரூல்ல எந்த ரூல் அப்ளிகபிள் ஆனாலும் அது பெண்பால் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்ப பெண்பால் நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. ஆண்பாலை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வார்த்தையை பார்த்தோன்னு இது ஆண்பால் தான் அப்படிங்கிறது எப்படி உறுதியை நம்ம சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையில லாஸ்ட் எழுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அதுல தா மர்பூத்தா இல்லையா சொல்லிடலாம், இது ஆண்பாலா தான் இருக்கும், ஆண்பால் தான் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஒரு வார்த்தை லாஸ்ட்ல என்ன இல்லை? தா மர்பூத்தா இல்லை. ஓகேங்களா? ரெண்டாவது அதுல பெண்ணை குறிக்கக்கூடிய அர்த்தமும் இல்லை. ஓகேங்களா? அந்த பெண்ணுக்கு ஒற்று நம்ம பெண்ணுடைய ரூல்ஸ் என்னென்ன பார்த்தோம்? அந்த ரூல்ஸ் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம் இது என்னது? ஆண்பால் தான் இது அப்படிங்கிறத என்ன பண்ணிடலாம்? ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் அப்படிங்கிறதுக்கு அரபிக்ல மனிதனுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? ரஜுலுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரஜுலுன். இப்ப ரஜுலுன்குள்ள ஆணுடைய அர்த்தம் இருக்குது இல்லையா, ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப அது பின்னாடி தா வருந்தாலும் தா வராட்டினாலும் அது என்னதான்? அது ஆண்பாலா தான் கருதும். பெரும்பாலுமே வராது, ஒரு சில இடங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ரஜுலுன் அப்படின்னா மனிதன். பையன், ஒரு பையனுக்கு என்ன சொல்லுவாங்க அரபிக்ல?
வலத் என்ன சொல்லுவாங்க, வலத். வலதுன், வலதுன் என்னது, ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இது என்ன பண்ணலாம், அதை வச்சு இது ஆண்பால் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம ஐடென்டிஃபை நம்ம பண்ணலாம். மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷனல். ஓகேங்களா, இது எப்பயுமே எக்ஸெப்ஷனல். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய பெயர், ஆணை குறிக்கக்கூடிய பெயர், பட் இருந்தாலும் அந்த வார்த்தையினுடைய லாஸ்ட்ல தா மர்பூத்தா வருது. உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான நபித்தோழர் ஹம்சா. ஹம்சா ரதியல்லாஹு ரொம்ப ஃபேமஸான நபித்தோழர், ரைட்? அப்ப அவங்களுடைய வார்த்தை ஹம்சா. அப்ப அந்த ஹம்சால் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன வருது, தாமர் பூத்த வருது. பட் ஸ்டில் இது ஒரு ஆணுடைய பேருங்கிறதுனால இது எப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஒரு ஆண்பால தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹலீஃபா. உதாரணத்துக்கு ஹலீஃபானா என்னது, கேலிஃபேட்டுக்கு சொல்லுவோம். அதாவது ஒரு பிரதிநிதி. நம்ம ஃபர்ஸ்ட் ஹலீஃபான நம்மளுக்கு தெரியும் யாரு, அபூபக்கர் சித்திக்றதுனால. அப்ப ஹலீஃபான்னும் போது ஒரு ஆண்கள் தான் ஹலீஃபாவா இருப்பாங்க. அப்ப அது ஆணை குறிக்கக்கூடிய ஒரு லக்கப், ஒரு டைட்டில். அப்ப அது என்னவாதான் நம்ம கருதுவோம், ஈவன் கடைசியில பாத்தீங்கன்னா தா மர்பூத்தா வருது, பட் ஸ்டில் இது என்னதான் கருதுவோம், ஆண்பாலா தான் கருதுவோம். அப்போ ஆண்பாலா கருதுறதுக்கு ஒரு 3 ரூல் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட், பெண்பாலினுடைய தா மர்பூத்தா வராம வரணும் லாஸ்ட். ரெண்டாவது, பெண்ணுடைய அர்த்தம் இல்லாம அந்த வார்த்தை வரணும். மூணாவது என்ன, உடல் உறுப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா, பெண்பாலுக்கு அந்த உடல் உறுப்புல ரெட்டிப்பு வரக்கூடிய வார்த்தை இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆண்பால் என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரூல் என்ன, ஆண்பால் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆணுடைய அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆணுடைய அர்த்தத்தை உள்ளடக்கிருச்சுன்னா ஆண்பால் என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். மூணாவது எக்ஸப்ஷனல். ஒரு ஆண் வார்த்தை தான், பட் என்ன வருது லாஸ்ட்ல முடியும் போது தான் வருது, பட் இருந்தாலும் ஆணுடைய அர்த்தம் இருக்கு, ஆணுடைய பெயர் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடுறோம் இது ஆணுடைய பெயர் தான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நீங்க நம்ம ரூல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் என்னன்னு சொன்னா, உங்கள்கிட்ட 4 வார்த்தை கொடுக்க போறேன். அந்த 4 வார்த்தைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், தமிழ் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்த போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான சேலஞ்சிங் வேர்ட் என்னன்னு சொன்னா ஐனுன். என்னது, ஐனுன். ஐனுன் அப்படின்னா இந்த கண், கண்ணுக்கு என்ன சொல்லுவோம் அரபிக்ல, ஐனுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண், ஐனுன் அப்படிங்கிற வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா, முதக்கரா முஅன்னத் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ரெண்டாவது உங்களுக்கான சேலஞ்சிங் குவிஸ் என்னன்னு சொன்னா கிதாபுன். புத்தகத்துக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம், கிதாபுன் சொல்லுவோம். எப்படி முடியுது, கிதாபுன். கிதாபுன் புத்தகம், புக். இது ஆண்பாலா பெண்பாலா, இது நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்து. உங்களுக்கான 3வது சேலஞ்சிங் கொஸ்டின் என்னன்னா ஷம்சுன். ஷம்சுன் அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு சொல்லுவோம் அரபிக்ல, என்னது, ஷம்சுன். ஷம்சுன் ஆண்பாலா பெண்பாலா. 4வது உங்களுக்கான குவிஸ் என்னன்னு சொன்னா ரஜுலுன். 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 ரஜுலுன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆணுக்கு சொல்றது, ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லுவோம் அரபிக்ல, ரஜுலுன் சொல்லுவோம். ரஜுலுன் ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. ஸோ மற்றொரு இதே மாதிரியான ஒரு சேலஞ்சிங் வீடியோட உங்களை நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson.